நம்ம யாழ்ப்பாணத்துல இப்படியெல்லாம் நடக்குமான்றத ஒரு செய்தி ஒன்று நடந்திருக்கு. செய்க தரமான செய்க. என்னென்ன அண்டைக்குள்ள வெளிநாட்டுல இருந்து போன் எடுத்து நம்ம எங்கிட்ட காணி ஒன்று விற்கணும்டாங்க. அப்ப நான் எங்க இருக்கு என்ன விலை என்று கேட்டேன். கேட்டா தங்கிட்ட வேல்யூவேஷன் ரிப்போர்ட் இருக்குன்றாங்க. அப்ப நீங்க உங்களோட விலையை பார்த்து சொல்லுங்க தம்பி என்ன. அப்ப நான் நம்ம அந்த இடத்தை பார்த்தா அது 5 ஒரு 10 லட்சம் தான் இருக்கு. அது அவங்களுக்கு சொன்னா தம்பி எங்கட வேல்யூவேஷன் ரிப்போர்ட் 40 லட்சத்துக்கு இருக்கு, பையர் 35 லட்சத்துக்கு இருக்குன்றாங்க. அப்படி இந்த பையர் வந்தான்னு கேட்டா வெப்சைட்ல மார்க்கெட் பண்ண தம்பி அப்ப வந்த பையர் தான் இது. அவர் தான் இந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட் எடுக்க தந்தவர். அவரே சொன்னால் தான் இந்த வேல்யூவேஷன் தந்தவருமெண்டாங்க. அப்ப நான் கேட்டா அவர் இடமாவது வந்து பார்த்தவரான்னு கேட்டா இல்ல தம்பி நாங்க வாட்ஸ்அப்லயே லொக்கேஷன் இந்த போட்டோல அனுப்பினோம்டாங்க. அப்ப நான் கேட்டேன் அவருக்கு விக்கலைன்னு கேட்டா அவருக்கு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வந்ததால விக்கலாம் போயிட்டு தம்பி அதான் தங்களுக்கு இப்ப காசு அவசரமாடா உங்கள்கிட்ட வந்தேன்னா நான் சொன்னேன் அவருக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்பி வரும் வரைக்கும் பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுங்கன்னு விட்டாச்சு. 2000 years later. அப்புறம் இன்னொரு நாள் கோல் ஒன்று வருது. அவங்களும் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வச்சுக்கிறாங்க, அவங்களும் வெப்சைட்ல மார்க்கெட் பண்ணிக்கிறாங்க, இதே மாதிரி பையர் ஒன்றை வச்சிருக்கிறாங்க. பார்த்தா அவருக்கு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ. அப்பதான் எனக்கு விளங்கிச்சு எல்லாருக்கும் ஒருத்தம் வச்சு ஸ்கேம் பண்ணிருக்கிறாங்க. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளவு பேரும் ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டுக்காண்டி 2 லட்சம் 3 லட்சம் செலவு செஞ்சிருக்கிறமே ஏன்னா கூட விலை போட்டு தர்றாங்க. உண்மையாவே ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் எடுக்க போனா 25,000 30,000 தாங்க முடியும். இல்ல உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஐடியா இருக்குது அந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கன்சிடர் பண்ண அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறாங்க என்ன செய்யணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜெஃப்னால வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டை வச்சு அதே விலைக்கு வித்துடலாமன்ற கூட. உண்மையாவே இங்க ஜெஃப்னால வேல்யூவேஷன் எப்படி போகண்டா பக்கத்துல என்ன விலை வித்திருக்கு இல்லாட்டிக்கு ஓனருக்கு எவ்வளவு கடன் இருக்குது அதை வச்சு தாண்டா இங்க காணி விலையே போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல விலையில ஒரு காணி வேண்டும் இல்லாட்டி வீடு வேண்டும் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியுதுல்ல அதுக்கே கால் பண்ணுங்க. பாய். பூமி காஞ்சு போச்சு எங்களை ஏமா